السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: قل سيروا في الأرض فانظروا كيف بدأ الخلق ثم الله ينشئ النشأة الآخرة إن الله على كل شيء قدير. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த ரமலான் மாதத்தினுடைய 7வது தராவீகை நிறைவேற்றி இங்கே அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. அருமையான சகோதரர்களே, வரலாற்று சிறப்புமிக்க இஸ்லாமிய அறிஞர்களின் வரிசையில் இன்றைய தினம் இப்னு பத்தூதா ரஹிமஹுல்லா அவர்களுடைய வரலாற்றை நாம் பார்க்க இருக்கிறோம். இப்னு பத்தூதா என்கிற பெயர் உலக அளவில் பிரபலமான பெயர். அவர் உலகை சுற்றி வந்த ஒரு ஆய்வாளர், வரலாற்று ஆய்வாளர். உலகத்தின் பல கண்டங்களையும் சுற்றி வந்தவர். ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து புறப்பட்டு ஆசியா கண்டத்தில் இஸ்லாம் ஆட்சி செய்த அத்தனை நிலப்பரப்புக்கும் சென்று வந்தவர். அதே போல ஐரோப்பா கண்டங்களுக்கும் சென்று வந்து அங்கு அவர் பார்த்த செய்திகளை துல்லியமாக வரைய சொல்லி உலக மக்களுக்கு கடந்த கால வரலாற்றை மிக துல்லியமாக சொல்லி காட்டியவர் இப்னு பத்தூதா. அவர் ஒரு சுற்றுப்பயணி மட்டுமல்ல, அவர் மிகச்சிறந்த இஸ்லாமிய அறிஞர். மாலிக் மதுஹபின் சட்டப்படி காலி ஆகிற ஒரு சிறந்த காலி என்கிற உயர்ந்த அந்தஸ்தை அடைகிற அளவுக்கு ஆற்றல் மிகுந்தவர். அவருக்கு அவருடைய சொந்த ஊரில் காலி பதவி காத்திருந்தது. அவர் காலி பாரம்பரியத்தை சார்ந்தவராக இருந்தார். ஆனாலும் அதை விட்டுவிட்டு உலகம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்ய வேண்டும் என்று சென்றார். அதற்கு பின்னால் ஒரு அற்புதமான பரிசுத்தமான காரணம் இருந்தது. நாம் இன்ஷா அல்லாஹ் அவற்றையெல்லாம் பார்க்க இருக்கிறோம். அவர் கொடுத்து உலகை சுற்றி பார்த்தவர்கள், பார்த்து நமக்கு செய்திகளை கொடுத்தவர்கள் முன்காலத்தில் பலர் பிரபலமாக இருக்கிறார். யுவான் சுவான் என்று ஒருத்தர் இருக்கிறார். அவர் சீனா பகுதியிலிருந்து வந்து உலகத்தின் பல பாகத்தையும் சுற்றி பார்த்துவிட்டு உலக நாடுகளுடைய நிலவரம் எப்படி இருந்தது என்கிற தகவலை பதிவு செய்திருக்கிறார். உலக சுற்றுலா பயணிகளில் பிரபலமானவர். ஆனால் அவரு கிபி 600 நூற்றாண்டுகளை சார்ந்தவர், கிபி 7ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். ரொம்ப முன்னால உள்ளவர். நம்ம இப்ப இருக்கிறது கிபி 20ஆம் நூற்றாண்டு. அவர் இருந்தது கிபி 7ஆம் நூற்றாண்டு, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர் 602இல் பிறந்து 664இல் இறந்து போனவர். 17 வயசுலேயே உலக சுற்றுப்பயணத்தை தொடங்கியவர். உலகத்தில் கிட்டத்தட்ட 6000 மைல்களை கடந்து உலக நாடுகளை சுற்றியவர். அவருடைய சுற்றுப்பயணத்தினுடைய நோக்கம் என்னன்னா, அவர் இயல்பில் ஒரு பௌத்த மத துறவி. இந்தியாவில் தானே பௌத்த மதத்துக்கான மூல இடம், பிறப்பிடம். அதனால பௌத்த மதம் சார்ந்த மூல பிரதிகளை தேடி அவர் இந்த சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டார்.
அவருடைய பயணங்களுக்கு இப்படி ஒரு காரணம் இருந்தது. இங்கே இந்தியாவில் பௌத்த மதத்தின் மூல ஆதாரங்களுடைய ஒரிஜினல் பிரதிகள் கிடைக்கிறது என்கிற ஆர்வத்தில் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் மிக சிரமப்பட்டு இவ்வளவு தூரம் வந்து அவற்றை எல்லாம் பார்த்துவிட்டு எழுதியிருக்கிறார். யுவான் சுவான் கொடுத்த பல தகவல்கள் நம் இந்தியாவுடைய பண்டைய வரலாற்றை அறிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கின்றன. இவர் உலகத்தினுடைய மிக பிரபலமான ஒரு சுற்றுலா பயணி. ஆனா இவர் கடந்து வந்த பாதை 6000 கிலோமீட்டர்கள் தான். ரெண்டாவது, அவர் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக வந்து போனார். அவருடைய மத மூலாதாரங்களை தேடி வந்து போனார். இன்னொரு பிரபலமான சுற்றுலா பயணி இருக்கிறார், மார்க்கோ போலோ. இத்தாலியிலிருந்து உலகம் சுற்றுவதற்காக புறப்பட்டு வந்தவர். அவர் புறப்பட்ட காலம் கிட்டத்தட்ட இவருக்கு 600 வருஷத்துக்கு பின்னாடி 1254. அவர் இருந்தது 600ல, இவர் இருந்தது 1254 பிறந்து 1324 இறந்து போனவர். அவர் ஒரு வணிகர். அவருமே இளம் வயசிலேயே உலக சுற்றுலா பயணம் சென்றவர் தான். உலகத்தின் பல பாகங்களுக்கும் பயணம் சென்றவர். ஆனா அவர் பயணம் சென்றது வியாபார நோக்கத்திற்காக. அவருடைய தந்தை ஒரு பெரிய வியாபாரி. அந்த தந்தையோடு சேர்ந்து சீனாவுக்கு வியாபார பயணம் போகணும்னு போனார். அந்த காலத்துல சீனாவுக்கு பயணம் பண்றதே ஒரு மிகப்பெரிய பயணம் தான். உலகத்தில் ஒரு மிகப்பெரிய பயணமாகத்தான் சீனாவுக்கு பயணம் போற இருந்துச்சு. அதனால சீனாவுக்குன்னு அவர் பயணம் போக கிளம்பினாரு. சீனால போய் 20 வருஷம் அங்கேயே தங்கினாரு. அதுக்கப்புறம் உலகத்தின் திரும்பி சுற்றி அவர் இத்தாலிக்கு போகும்போது உலகத்தின் பல பாகங்களை கடந்து போய் ஒரு ஊருக்கு போய் சேர்ந்தாரு. இப்படி சேர்ந்த போது அவர் கடந்து போன நாடுகள், அங்கு வாழ்ந்த மக்கள், அங்குள்ள நிலப்பரப்பினுடைய மற்ற தகவல்களை எல்லாம் எழுதி கொடுத்தார். இந்த மார்க்கோ போலோவனுடைய உலக சுற்றுப்பயணமும் உலக வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பயணம். ஆனா அவர் போனது கிட்டத்தட்ட ஒரு 40,000 கிலோமீட்டர்கள் அளவுக்கு தான். மார்க்கோ போலோவனுடைய பயணத்திலும் 2 வித்தியாசத்தை நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு, அவர் வியாபாரம் தான் அவருடைய பிரதான நோக்கம். ரெண்டாவது, அவர் சுற்றுனதும் அளவும் கம்மி, 40,000 மைல்கள் அளவுக்கு தான் அவருடைய சுற்றுப்பயணங்கள் இருந்தது. நான் ஏன் இவங்க 2 பேர்த்தையும் குறிப்பிட்டு சொன்னேன்னா, உலக சுற்றுலா பயணிகள் அப்படின்னு வாசிக்கும் போது நமக்கு அதிகமாக சொல்லப்படுற 2 பேரு இந்த யுவான் சுவானும் மார்க்கோ போலோவை பற்றி தான் அதிகமாக சொல்லப்படும். குறைவாகத்தான் இப்னு பத்தூத்தாவை பற்றி பேசுவார்கள். அதனால நாம அவர் 3வது இடத்துல இருக்கிறாருன்னு சகஜமா நினைக்கிற ஒரு பழக்கம் இருக்கு. அப்படி அல்ல. அவர்தான் உலக சுற்றுப்பயணிகளில் முதலிடத்தில் இருக்கிற இஸ்லாமிய அறிஞர். அவருடைய பயணத்தின் பின்னணியிலே இஸ்லாம் இருந்தது. இஸ்லாமிய மார்க்கத்தை நிலைநாட்டுகிற சிந்தனை அவருடைய பயணத்தின் பின்னணியிலே இருந்தது. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், மன் கான ஃபீ ஸஃபரிஹி மத்லபுஹு அல் இல்மு வத்தீன். யாருடைய பயணத்துல அறிவு பத்துக்கணுங்கிறது நோக்கமாக இருக்குதோ, மார்க்கத்தை நிலநாட்டணுங்கிறது நோக்கமாக இருக்குதோ, கான மின் சாலிகி சபீலில் ஆகிரா, அவர் மறுமையை தேடிய பயணத்தில் சென்றவர் தான் என்று இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார். ஒரு ஆளு பயணம் போனாரு, போகும்போது என்ன நினைப்புல போறாரு? கல்வி வேணும்னு நினைச்சு போறார், அல்லது இந்த தீன நிலநாட்டணும்னு நினைச்சு போனா அந்த பயணம் எப்படிப்பட்ட பயணம் தான்? மறுமையை தேடிய பயணம் தான் என்று இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள். நாம புரிந்து கொள்ள வேண்டியது, இப்னு பத்தூதா உலகம் முழுக்க பயணம் போனார். அவருக்கு முன்னால் இருந்தவர்களை விட அல்லது அவரது சமகாலத்தவரான மார்க்கோ போலோவை விட அதிக தூரத்துக்கு அவர் பயணம் போனார். அந்த வகையில் மாத்திரம் அவர் சிறந்தவர் அல்ல, அவருடைய நோக்கத்தாலும் அவர் சிறந்தவர். அவருடைய நோக்கத்தாலும் கொண்டாடப்பட வேண்டியது. இன்னொன்னு இருக்குது, அவர் கொடுத்த தகவல்கள்
இன்று வரைக்கும் மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதான தகவல்களாக இருக்கிறது. அதுவும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய பயன். அவர் போன தொலைவு பத்தி நம்ம பார்த்தோம்னா, இப்னு பத்தூத்தா போன இந்த பயணத்தை பத்தி நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம மூச்சு முட்டும். அவர் போன ஊர்களை பத்தி எல்லாம் வரிசையா சொன்னோம்னா, இது நான் சொல்லல, ஒரு வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறான், ஒரு ஆங்கில வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறான். இப்னு பத்தூத்தா போன பயணம் செய்த நாடுகளை பற்றி பெயர்களை சொன்னால் மூச்சு முட்டும். அந்த அளவுக்கு போனார். வடக்கு ஆப்பிரிக்கா, மேற்கு ஆப்பிரிக்கா, தெற்கு ஐரோப்பா, கிழக்கு ஐரோப்பா. நான் நாடுகளை சொல்லல, கண்டங்களை சொல்றேன். வடக்கு ஆப்பிரிக்கா, மேற்கு ஆப்பிரிக்கா, தெற்கு ஐரோப்பா, கிழக்கு ஐரோப்பா, மத்திய கிழக்கு, இந்திய துணை கண்டம், மத்திய ஆசியா, தென்கிழக்கு ஆசியா, சீனா. இப்ப இதுக்குள்ள எவ்வளவு நாடுகள் இருக்கும். இத்தனை நாடுகளுக்கும் அவர் பயணம் சென்றார். வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு முன்னால் பயணம் செய்தவர்களை காட்டிலும் அவருடைய சமகாலத்தவரான மார்க்கோ போலோ பயணம் செய்ததை காட்டிலும் 4 மடங்கு அதிகம் பயணம் செய்திருக்கிறார். அவர் மொத்தம் எத்தனை நாடுகள் போயிருக்கார்? 44 நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறார். இவருடைய காலம் நமக்கு 700 வருஷத்துக்கு முன்னாடி. நாம இப்ப 2000 இருக்கிறோமா, அவரும் 1200 காலத்துல வாழ்ந்தோம். நம்ம இப்ப 1400 ஹிஜ்ரியில் இருக்கோம். அவர் 700 ஹிஜ்ரியில் இருந்தவர். இப்ப கிட்டத்தட்ட நமக்கு 700 வருஷத்துக்கு முன்னால எவ்வளவு நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறார்? 44 நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறார். 11,000 நாட்கள் பயணம் செய்திருக்கிறார். 75,000 மைல்கள், 1,20,000 கிலோமீட்டர்கள் நடந்தும் கப்பலிலும் நடந்துமாக அவர் பயணம் செய்து அவர் எவ்வளவு பேரை பார்த்திருக்காரு? 60 அரசர்களை பார்த்திருக்கிறார். நிறைய நூற்றுக்கணக்கான பிரமுகர்களுடைய பெயர்களை சொல்றார். இந்த நாட்டில் அவர் இருந்தார், இவர் இருந்தாருன்னு பிரமுகர்களுடைய பெயர்களை சொல்றார். நூற்றுக்கணக்கான பிரமுகர்களை பார்த்திருக்கிறாரு. அவருடைய பயண தொகுப்பிலே 2000 பேருடைய பெயர்கள் இருக்கிறது. நான் இங்க போனேன், இந்த இடத்துல இவரை பார்த்தேன் அப்படின்னு அவர் குறிப்பிடுறதுன்னா முக்கியமான ஆளுகளை தான் இருக்கணும். 2000 பேர்களுடைய பெயர்களை அவர் குறிப்பிடுறார். அதனால வரலாற்றாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, உலகம் தோன்றியதிலிருந்து நீராவி கப்பல் கண்டுபிடிக்கப்படும் வரை இவ்வளவு தூரம் பயணம் செய்தவர் இந்த உலகத்தில் இப்னு பத்தூத்தாவை தவிர வேறெவரும் இல்லை. எப்ப இருந்து? உலகம் தோன்றினதிலிருந்து நீராவி கப்பல் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு பயணம் என்னாச்சு? வேகமாச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாய்மர கப்பல்ல தான் பயணம் பண்ணணும். இப்போ பயணம் லேசா இருக்கும். இப்ப நீராவி கப்பல் கண்டுபிடிக்கப்படுகிற வரைக்கும் உலகத்தில் அதிக பயணம் செய்தவர் இப்னு பத்தூத்தா தான் அப்படின்னு வரலாற்றாசிரியர்கள் சொல்லுவார்கள். அவருடைய பயணத்தில் இருந்த சிறப்பு, யுவான் சுவாங் பௌத்த நூல்களை தேடி புறப்பட்டார். மார்க்கோ போலோ வியாபாரத்துக்காக புறப்பட்டார். இப்னு பத்தூத்தா மக்களை பார்ப்பதற்காக புறப்பட்டார். எங்கிருந்து அவருக்கு அந்த ஆசை வந்துச்சுன்னா, ஹஜ்ஜுக்கு போன போது அவருக்கு அந்த ஆசை வந்துச்சு. 21 வயசுல ஹஜ்ஜுக்கு போறாரு. சின்ன வயசு பாருங்க, 21 வயசுனா அது எப்படி இருக்கும் பாருங்க. 21 வயசுல தான் அந்த இளமையின் வேகத்தை எவ்வளவு சரியா பயன்படுத்திக்கிறார். நீங்க ஆச்சரியப்படுவீங்க இந்த வரலாறு பார்த்தா. 21 வயசுல ஹஜ்ஜுக்கு போறாரு. ஹஜ்ஜில் அவர் அவ்வளவு தரப்பட்ட மக்களை பார்க்கிறார். அவர் ஆப்பிரிக்காக்காரரு அடிப்படையில. ஹஜ்ஜுக்கு வரும்போது அவ்வளவு மக்களை பார்க்கிறார். இப்ப நம்மளே அப்படித்தான், ஹஜ்ஜுக்கு போனா பலதரப்பட்ட மக்களை நம்ம என்ன செய்வோம்? பார்ப்போம். இந்த தலையில இறகுகளை சூடிக்கொண்டு வரக்கூடிய மக்களை பார்க்கலாம். நம்ம பழங்குடிகள்னு கேள்விப்படுவோமா இல்லைங்களா? பழங்குடி மக்கள் தலையில இறகுகளை வச்சுக்கிட்டு வர்றவங்க பார்க்கலாம். வித்தியாசமான மனிதர்களை நாம பார்க்க முடியும். கழுத்து நீண்டவங்க, கழுத்து குட்டையானவங்க, தடிமனானவங்க, வெள்ளைக்காரங்க, சிவப்புக்காரங்க, எல்லா நிறத்தில் உள்ள மக்களையும், எல்லா வகையில் உள்ள மக்களையும் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு மீடியாக்கள் வளர்ந்துட்ட காலத்துல பல பேரையும் பார்க்கறது நமக்கெல்லாம் சகஜமா இருக்கு.
அன்னைக்கு அப்படி எந்த வாய்ப்பும் இல்லாம நேரடியாக பார்த்தா தான் மக்களை பார்க்க முடியுங்கிற காலத்துல 700 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்தை பார்த்த உடனே இஸ்லாம் இவ்வளவு பெருசா அப்படின்னு அவருக்குள்ள ஒரு தோணல் தோணுது. எங்க வந்த இடத்துல, ஹஜ்ஜுக்கு வந்த இடத்துல ஒரு தோணல் வருது. அந்த தோணல் அவருக்குள்ள என்ன எண்ணத்தை கொடுக்குது, நாம இவ்வளவு நாடுகள்ல முஸ்லிம்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு தோணுது. அந்த நாட்டுக்கெல்லாம் நம்ம போவோமே அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படியே போயிடுறாரு. 21 வயசுல மக்காவுக்கு வந்தவரு அந்த பயணத்தை 24 வருஷம் கழித்து முடிச்சார். 24 வருஷம் கழிச்சு முடிச்சார். அப்போ எவ்வளவு பெரிய பயணம், அவ்வளவு நீண்ட பயணம் செய்து அந்த பயணம் செய்த அனுபவங்களை எல்லாம் உலகத்துக்கு பத்திரப்படுத்தி கொடுத்தவர் இப்னு பத்தூதா. அந்த வகையில இந்த உலகத்தை வியப்பில் ஆழ்த்திய இஸ்லாமிய அறிஞர்கள்ல ஒருத்தர் இப்னு பத்தூதா. அவருடைய பெயர், இயற்கை பேரு முஹம்மது இப்னு அப்துல்லா. நம்ம ரசூல்லா பேர் மாதிரி தான் அவருடைய இயற்கை பேரும் முஹம்மது இப்னு அப்துல்லா தான். அவருடைய பாரம்பரியத்துல இப்னு இப்னு இப்னுன்னு போடுவாங்களா இல்லையா, அவருடைய பாரம்பரியத்துல அவருடைய பாட்டனார் ஒருத்தருடைய பேரு பத்தூதான்னு இருந்துச்சு. பத்தூதான்னு இருந்துச்சு. பிரெஞ்சுக்காரங்களுக்கு அந்த பேர் பிடிச்சிருந்துச்சு. இப்ப நம்ம சாதாரணமா அரபியில சொல்லும் போது முஹம்மது இப்னு அப்துல்லா அப்படின்னு பத்தூதான்னு வரும். பிரெஞ்சுக்காரங்களுக்கு இந்த பத்தூதா பேர் பிடிச்சிருந்தது. அதனால முகம்மதையும் விட்டுட்டான், அப்துல்லாவையும் விட்டுட்டான், இப்னு பத்தூதான் மட்டும் சொல்லிட்டான். அந்த பிரெஞ்சுக்காரங்களுடைய ஆதிக்கத்தின் காரணத்தினாலே முஹம்மது இப்னு அப்துல்லா அப்படிங்கிற அவருடைய பேரு இப்னு பத்தூதா அப்படின்ற பெயராக பிரபலம் அடைஞ்சிருச்சு. இன்னைக்கு உலகம் முழுக்க அறிந்த ஒரு சுற்றுலா பயணியாக இருக்கிறார். ஹிஜ்ரி 703 அவர் பிறந்தார். எங்க பிறந்தாருன்னா மொரோக்கோல பிறந்தார். மொரோக்கோங்கிறது ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய, ஆப்பிரிக்காவுடைய ஒரு எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஆப்பிரிக்காவுடைய எல்லைன்னு சொன்னா ஸ்பெயின் எல்லாம் சொல்றோமா இல்லைங்களா, அதன் கீழ் ஒரு ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் மொரோக்கோங்கிற நாடு. அங்க அவர் பிறந்தாரு 703. அவருடைய குடும்பமே நீதிபதிகள் குடும்பம். மாலிகி மதுஹப்ல சட்ட தீர்ப்பு வழங்குவதில் வல்லுநர்களாக இருக்கிற நீதிபதிகளுடைய குடும்பம். சின்ன வயசுல அவங்க குடும்பத்திலேயே அவர் படிச்சாரு. திறமையான ஆற்றல் மிக்க சட்ட அறிஞராக அவர் வளர்ந்தார். எந்த அளவுக்குன்னா இவர் சட்ட வல்லுனர் அப்படிங்கிறது பிரபலமாயிடுச்சு. சட்ட வல்லுநர்ங்கிறது பிரபலமாயிடுச்சு, மக்கள் மத்தியில பிரபலமாயிடுச்சு. இவர் சிறந்த மாலிகி மதுஹபின் சட்ட வல்லுநர்ன்றது பிரபலமாயிடுச்சு. மிகப்பெரிய அறிஞராக வளர்ந்தார். அவங்க தகப்பனார் என்ன நினைச்சாரு, அவர் அந்த நீதிபதி துறையிலேயே இழுத்து வந்துடணும்னு நினைச்சார். அப்ப அவர் ஆசைப்பட்டாரு, நான் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றேன் அப்படின்னு ஆசைப்பட்டார். சரின்னு அவருடைய ஆசையை தட்ட முடியாம அவருடைய தகப்பனார் அவரை ஹஜ்ஜுக்கு அனுப்பினாரு. 1325 இவர் 21வது வயசுல, இவருடைய 21வது வயசுல ஹஜ்ஜுக்கு அனுப்பி வச்சார். 1325 ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு போனவர் திரும்பி எப்போ வந்தார் தெரியுமா? 1349 வந்தார். எத்தனை வருஷங்க? சரியா 24 வருஷம். 24 வருஷம் கழிஞ்சு அவர் ஊருக்கு வரும்போது அவங்க அத்தா மௌத்தாயி 15 வருஷம் ஆயிருந்துச்சு. அவ்வளவு தூரம் பயணம் பண்ணாரு பாருங்க. 21 வயசு இளைஞர். அப்புறம் அவருடைய தீர்மானத்தையும் அவருடைய தைரியத்தையும் அவருடைய ஆர்வத்தையும் எடை போட்டு பாருங்க, எவ்வளவு அசாதாரணமான மனுஷர் அப்படிங்கிறது தெரியும். ஆனா ஊரை விட்டு புறப்படும் போது இப்படி எல்லாம் நினைச்சிட்டு அவர் புறப்படல. இப்படி நாள் ஆகும் அப்படின்னு நினைச்சு அவர் புறப்படல. ஹஜ்ஜுக்கு போறோம்னு நினைச்சுதான் போனார். அந்த காலத்துல ஹஜ்ஜுக்கு போறதே ஒரு பெரிய பயணம் தான். ஏன்னா அவர் மக்காவுக்கு போய் சேருவதற்கு 18 மாசம் ஆயிருக்கு. 18 மாசம்னா எவ்வளவு நாளுங்க? 1.5 வருஷம். அவர் எப்ப ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு இருக்காரு? 1324 ஹஜ்ஜுக்கு புறப்பட்டவரு 1326 தான் அங்க போய் சேர்ந்திருக்காரு. கிட்டத்தட்ட 1.5 வருஷம். 725 ரஜபு 2ஆம் தேதி வியாழக்கிழமை கிளம்பி இருக்காரு.
சாதாரண ரசூலுல்லா சிறப்பான பயணங்களை வியாழக்கிழமை தான் வைப்பாங்க. ரசூலுல்லாவுடைய பழக்கம். இவரும் வியாழக்கிழமை கிளம்பி இருக்கிறாரு. கிளம்பும் போது தன்னுடைய நிய்யத்தை அவர் சொல்றாரு. எவ்வளவு உன்னதமான மனிதர்கள் அப்படிங்கிறதும், நம்முடைய பாரம்பரியத்தில் சிறந்தவர்கள் எல்லாம் எவ்வளவு உன்னதமான எண்ணத்தில் இருந்து இருக்கிறார்கள்ங்கிறதுக்கு ஒரு காரணம். அவர் சொல்றாரு, மின் தஞ்சா, அவருடைய ஊர் மொரோக்கோல தஞ்சா அப்படிங்கிற ஊர். தஞ்சாங்கிற ஊர்ல இருந்து கிளம்புறார். மின் தஞ்சா மஸ்கத்தர் அசி, நான் பிறந்த ஊரிலிருந்து நான் கிளம்புறேன். முஅத்தமிதன் ஹஜ்ஜ பைத்துல்லாஹில் ஹராம், அல்லாஹுடைய வீட்டை ஹஜ்ஜி செய்யணும்னு கிளம்புறேன். வஸியாரத கப்ரி ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஜியாரத் செய்யணுங்கிற எண்ணத்துல கிளம்புறேன். என்ன நியத்து சொல்றாரு? அல்லாஹ் ஹஜ்ஜி செய்யணும், பைத்துல்லாவை ஹஜ்ஜி செய்யணும், ரசூலுல்லாவை ஜியாரத்து செய்யணும். சகோதரர்களே, முஸ்லிம் உம்மத்துக்கு காலகாலமாக ஹஜ்ஜின் போது கற்றுக் கொடுக்கப்பட்ட சிந்தனை என்ன சிந்தனை? நம்ம ஹஜ்ஜுக்கு போகும்போதே எதுக்கு போறோம்? நம்ம காபத்துல்லாவில் போய் ஹஜ்ஜி செய்யறதுக்கு போறோம், ரசூலுல்லாவை ஜியாரத் செய்ய போறோம். இப்னு பத்தூதா அவருடைய வார்த்தையில சொல்றாரு, 21 வயசு இளைஞனாக கிளம்பும் போது இந்த 2 சிந்தனையும் சொல்றாரு. அப்ப எவ்வளவு பண்பட்டவராக அவர் இருக்கணும். இன்னைக்கெல்லாம் நமக்கு இந்த ஜமாத்தை இஸ்லாமி மாதிரி அமைப்புகள் ஹஜ்ஜுக்கு வகுப்பு நடத்துறேன்னு சொல்லி நம்ம மக்களை ஏமாத்துறது எதுக்குன்னா, நீங்க ஹஜ்ஜுக்கு போங்க, மதீனாவுக்கு போகணுன்ற அவசியமே இல்லை, மதீனாவுக்கு போங்கன்ற அவசியமே இல்லை. அப்படி இந்த அவசியம் நம்மளும் என்ன சொல்லணும், ஹஜ்ஜினுடைய கடமைகள்ல மதீனாவுக்கு போகணுன்றது கிடையாது. ஆனா மக்கா வரைக்கும் நீ போயிட்டு மதீனாவுக்கு நீ போகாம வரல அப்படின்னா நீ யாரு? ஒரு கேள்வி வருதா இல்லையா? அந்த எண்ணத்தை பரப்புறவங்க பல பேர் இருக்கிறாங்க. நாம என்ன நம்முடைய முன்னோர்களை பார்க்கிறோம். எனக்கு இந்த வாசகத்தை பார்த்த உடனே சிலிர்த்து போச்சு. 21 வயசு இளைஞனாக 700 வருஷத்துக்கு முன்னாடி அன்றைக்கு இருந்த காலச்சூழலில் ஹஜ்ஜுக்கு புறப்படுகிற இப்னு பத்தூதா சொல்றாரு, அல்லாஹ் பைத்துல்லாவிலே போய் ஹஜ்ஜி செய்யவும், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்யவும் நான் புறப்படுறேன். என் கூட யாரும் இல்லை, தனியாக நான் புறப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பும் போது தனியாகவே கிளம்புறாரு. அவர் சொல்றாரு, மஃபாரக்து வதனி, என் ஊரை நான் பிரிகிறேன். மஃபாரகத்து துயூரில் ருகூஸ், எப்படி கூட்டை விட்டு பறவைகள் பிரிகிற போது எப்படி பிரியுமோ அதுபோல நான் பிரிகிறேன். என்னுடைய தாய் தகப்பனுக்கு என்ன அதனால ரொம்ப கவலை, எனக்கும் அவங்கள போலவே ரொம்ப கவலை. அந்த கவலையோடு நான் பிரிகிறேன்னு சொல்லி கிளம்புறாரு. மொரோக்கோல இருந்து கிளம்புறாரு. மொரோக்கோ ஆப்பிரிக்காவினுடைய ஒரு பகுதி. நீங்க போய் இன்ஷா அல்லாஹ் அந்த மேப் எடுத்து பாருங்க. அதெல்லாம் தானே நமக்கு நம்மளுடைய அறிவை வளர்க்கக்கூடியது இல்லையா? சும்மா காதல கேட்டுட்டு போயிட்டோம்னா என்ன இருக்கு, மேப் எடுத்து மொரோக்கோ எங்க இருக்குன்னு பாருங்க. மொரோக்கோல இருந்து அப்படியே கிளம்பி வர்றாரு. ஆப்பிரிக்காவுடைய மேல் பகுதி எகிப்தில் இருக்கிற அலெக்சாண்டரியாவுக்கு சேர்றாரு. அதுக்கே பல மாச பயணங்கள் ஆகுது. அலெக்சாண்டரியாவுக்கு சேர்றாரு. அலெக்சாண்டரியால இருந்து அங்கதான் அலெக்சாண்டரியாவில இருந்து கொஞ்சம் உள்ள வந்தா கெய்ரோ இருக்கு. இப்ப அவர் என்ன நினைக்கிறார், கெய்ரோவுக்கு போகலாம் அப்படின்னு கெய்ரோவுக்கு வர்றாரு. கெய்ரோல இருந்து இதுக்கே பல மாசங்கள் ஆயிடுது. கெய்ரோல இருந்து மக்காவுக்கு எப்படி போறது அப்படின்னு யோசிச்சு, நைல் நதி ஓடுது. இப்ப கைரோல நைல் நதி ஓடுது. நைல் நதி கரை வழியாக போலாம் அப்படின்னு ரொம்ப தூரம் பயணப்பட்டு வந்த பிறகு ஒரு இடத்துல கிளர்ச்சி நடக்குது. அங்க சொல்றாங்க, இந்த வழியா போனா ஆபத்து, திருப்பி கைரோவுக்கு திரும்பி வந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு ரூட்டை பிடிச்சி அதுக்கப்புறம் சிரியாவுக்குள்ள நுழைஞ்சி பைத்துல் முகத்தஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் மதீனாவுக்கு சேரும்போது 18 மாசம் ஆயிடுது. அதுக்கப்புறம் மதீனாவுக்கு சேர்றாரு. மதீனாவுக்கு சேர்ந்து ஹஜ்ஜினுடைய கடமையை நிறைவேற்றி மதீனாவுக்கு சேரும் போது அவர் சொல்றாரு, எனது பயணத்தின் சிலிர்ப்பை நான் கண்டுபிடித்தேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வந்தாலும் மக்காவுக்கு அந்த மக்கள் கூட்டத்தை பார்த்த போது என்னால சிலிர்ப்படையாம இருக்க முடியல. மனித கூட்டம் எவ்வளவு பெரிய கூட்டம், முஸ்லிம்களுடைய கூட்டம் எவ்வளவு பெரிய கூட்டம். நான் எங்க இருந்தேன், மொரோக்கோங்கிற ஒரு ஊர்ல, ஒரு சின்ன ஊர்ல இருந்தேன். இங்க பார்த்தா எவ்வளவு மக்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். என் பயணத்தின் சிலிர்ப்பை நான் அடைந்தேன். ஹஜ்ஜு முடிஞ்சது. ஹஜ்ஜு முடிஞ்சு 1 மாசம் அங்க இருக்காரு.
அதுக்கப்புறம் அவருக்கு என்ன தோணுதுன்னா 21 வயசில் தனியாக அவர் இடையில வரும்போது ஒரு பெரிய கூட்டத்தோட சேர்ந்துக்கிறாரு. கிட்டத்தட்ட 20,000 பேர் கொண்ட ஒரு கூட்டத்தோட சேர்ந்துக்கிட்டு தான் ஹஜ்ஜுக்கு சேர்றாரு. ஹஜ்ஜை முடிச்ச பிறகு அவருக்கு என்ன தோணுது, இஸ்லாம் இவ்வளவு பெரிய பேரரசா, அந்த பேரரசு முழுவதையும் நான் பார்க்க வேண்டும், அரசர்கள் மக்களை நான் சந்திக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார். அதனால திரும்பி ஊருக்கு பயணம் பண்ற திட்டத்தை விட்டுட்டு அங்கேயே கொஞ்ச நாள் உட்கார்ந்து மக்களை பார்க்கிறார். பலதரப்பட்ட மக்கள் வருவதையும் போவதையும் அங்கிருந்து அவர் பார்க்கிறார். அவங்க கூடவே அவர் இருக்கிறார். அப்போ அவருக்கு திரும்ப இந்த எண்ணம் அதிகப்படுது. அதனால அங்கிருந்து அவர் பயணத்தை தொடங்குறாரு. பயணத்தை அங்கிருந்து அரபு நாடுகளுக்குள்ள போகலான்னு தொடங்குறார். வரலாற்றை எழுதுகிறவங்க இதுக்கப்புறம் எழுதுறாங்க, அவர் போற அந்த நீண்ட பயணத்தை எழுதுறாங்க. பயணத்துல அவர் சொல்லிக்கிட்டே போறாரு, ஒவ்வொரு ஊர் பேரா, இந்த ஊருக்கு போனேன், இந்த ஊருக்கு போனேன், இந்த ஊருக்கு போனேன். அதாவது நகரங்கள் மற்றும் ராஜ்யங்கள் பெயர்கள் தொடர்ந்து உருண்டு கொண்டே இருக்கின்றன. அவருடைய இதை படிக்கும்போது ஊர் பேரு, நாடுகளுடைய பேர் உருண்டு உருண்டு, இந்த நாட்டுக்கு போய் இதை பார்த்தேன், இந்த நாட்டுக்கு போய் இதை பார்த்தேன்னு ஒவ்வொரு நாடுகளுடைய பெயர்களையும் நகரங்களுடைய பெயர்களையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது உருண்டுகிட்டே இருக்கு. எகிப்துக்கு போய் பசராவுக்கு போறார், ஈராக்ல போய் பசராவுக்கு போறார், பசராவுக்கு போய் அங்கிருந்து பகதாதுக்கு போறார், அங்கிருந்து இஸ்ஃபானுக்கு போறார், இஸ்ஃபான் துருக்கியில் இஸ்ஃபானுக்கு போறார், ஷீராஸ் பாரசீகத்தில் இருக்கிற ஷீராஸுக்கு போறாரு. அதுக்கப்புறம் செங்கடல்ல பயணம் பண்ணி அதுக்கப்புறம் ஏடன் வர்றாரு, உம்மானுக்கு வர்றாரு. இதெல்லாம் நீண்ட பெரிய தூரங்கள். நீங்க பத்தூத்தா அவனுடைய இந்த பயண வழின்னு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளவு தூர பயணத்தை நடந்து அல்லது கப்பல்கள்ல கிடைச்ச இடத்துல படகுல பயணம் பண்ணி இவ்வளவு தூரத்தை சேர்றாரு. திருப்பி அவரு இந்த ஒரு பக்கம் அப்படியே அரபு நாடுகள் எல்லாம் சுத்தி திரும்பி வரும்போது அப்போ ஒரு ஹஜ்ஜினுடைய காலமாகுது. 2வது ஒரு ஹஜ்ஜி செஞ்சிடறாரு. மொத்தம் 4 ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறாரு. எப்பவே 700 வருஷத்துக்கு முன்னாடி 21 வயசுல வீட்டை விட்டு கிளம்புன அவரு தன் ஊருக்கு போய் சேர்ந்து அவர் மௌத்தாகிறதுக்குள்ளார மொத்தம் 4 ஹஜ்ஜி அந்த காலத்திலேயே செஞ்சிருக்காரு. இன்னைக்கு சில பேர் 2வது ஹஜ்ஜி செய்ய வேண்டிய தேவையில்லை அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அது ஒரு இபாதத்து. ஹஜ்ஜுங்கிறது இபாதத்து. இபாதத்துகள் விஷயத்துல அனாவசியமா நம்ம பேசக்கூடாது. நம்ம இப்ப சில பேர் என்ன சொல்லலாம், நீ ஏன் 2வது ஹஜ்ஜுக்கு போறீங்க, அதுக்கு ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்ல. அவங்க பார்க்கும்போது எப்படி தெரியும்னா, இந்த பேச்சு எப்படி தெரியும், நல்லது மாதிரி, அது நல்லது அல்ல. இது ஒரு இபாதத்துங்க. அது நீங்க முதல்லயே சொல்லிட்டு போலாமே, ஏதுக்கு ஹஜ்ஜுக்கு போனோம், அந்த காசை நீங்க இப்படி சொல்லுவீங்க, பின்னாடி போகும்போது அப்ப எதுக்குங்க நீங்க ஹஜ்ஜுக்கெல்லாம் போய்கிட்டு அந்த காசை இதுக்கு கொடுக்கலாமேன்னு சொல்ல தோணிடும். அது அதனால இபாதத்துகள் விஷயம் அது ஒரு அலாதியான இபாதத்து. ஹஜ்ஜை பத்தி நம்ம பேசினோம்னா அது ஒரு தனி விஷயம். ஒரு மனுஷன் அல்லாஹ்வுடைய அடிமையா வாழ்ற வாழ்க்கைக்கு பெயர் தான் ஹஜ்ஜு. கொஞ்ச நாள் அப்படி போயிட்டு வந்தா தான் பணக்காரங்களுக்கு என்ன வரும், அந்த பணக்காரங்களுக்கு எல்லாருக்கும் அந்த நம்ம அல்லாஹ்வுடைய அடிமைங்கிற சிந்தனை வரும். அதனாலதான் நம்ம மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க, நல்ல காசு வசதி இருந்தா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை போயிருங்கம்பாங்க. அது அல்லாஹ்வுடைய அடிமையாக வாழ்ற ஒரு வாழ்க்கைக்கான அடையாளம். மற்ற நன்மைகளை சொல்றதுக்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்கு. அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், நீங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்க நன்மைகளை சொல்லலாம். ஒரு இபாதத்தை வம்புக்கு இழுத்து நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இப்னு பத்தூத்தா 700 வருஷங்களுக்கு முன்னால் இருக்கிற அந்த சிரமமான பயணத்துல 4 ஹஜ்ஜு அவரு செஞ்சிருக்காரு. சரி, அவர் அப்புறம் அங்க போறாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து 2வது ஹஜ்ஜு முடிச்சிட்டாரா. 2வது ஹஜ்ஜை முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பயணம் பண்றாரு. எந்த பக்கம்னா ரஷ்யாவை நோக்கி. அந்த பக்கமும் நிறைய முஸ்லிம் நாடுகள் இருக்கு. புகாரா, ஈரான் வழியாக போனோம்னா புகாரா, ஹுராசான், புகாரா, இந்த தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் எல்லாம் சொல்லுவாங்களா. இதுல ரஷ்யாவுடைய கிழக்கு பகுதி வரைக்கும் போறார். அன்னைக்கு இருந்த மேப்ல பாத்தீங்கன்னா இவர் கால் வைக்காத இடம் எங்கேயாவது இருக்கான்னு தேட வேண்டியிருக்கும். அந்த மாதிரி போறார். ரஷ்யாவுடைய கிழக்கு பக்கம் வரைக்கும் போறார். அதுக்கப்புறம் கான்ஸ்டான்டினோபிளுக்கு போகிறார். புகாரா, குராசான் அப்படின்னு எல்லாம் போயிட்டு, புகாரா குராசான் எல்லாம் இந்த ஈரான்ல இருக்கு. ஈரான் வழியாக அப்படி காபூல் ஆப்கானிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தான்ல இருந்து இந்து குஷ் மலையை கடந்து இந்தியாவுக்கு வர்றார்.
இந்தியால 7 வருஷம் தங்கி இருக்கார். இந்தியால அப்ப ஆட்சி செய்தவர் முகமது பின் துக்ளக். முகமது பின் துக்ளக், நமக்கெல்லாம் துக்ளக் தர்பார்னு சொல்லி ரொம்ப சிறந்த அரசர், ஆனா சில வித்தியாசமான நடவடிக்கைகளை கொண்ட அரசர் தான் முகமது பின் துக்ளக். நாட்டை ரொம்ப செழிப்பாக வச்சிருந்தவர். அவர்கிட்ட அவருக்கு நெருக்கம் கிடைக்குது. இவரை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்ச உடனே இவரை தலைமை நீதிபதியாக்கிறார். எங்கிருந்தோ சுற்றுலா பயணியாக வந்தவர், இந்தியாவுக்கு வந்தவர், அவரை தலைமை நீதிபதியா ஆக்கிறார். நீதிபதி ஆக்கி ஒரு இளவரசருக்குரிய சம்பளம் கிடைக்கிறது. 5000 தீனார்கள் அவருக்கு சம்பளமாக தரப்படுது. வரலாற்று அறிஞர்கள் சொல்றாங்க, அந்த காலத்துல ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு ஒரு மாசத்துக்கு 5 தீனார் போதும். 5 தீனார் போதும் இருக்கிற நிலையில இவருக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்குது? 5000 தீனார்கள் இளவரசருக்குரிய சம்பளம் கொடுத்து அவரை வச்சுக்கிறாருன்னா அவருடைய மதிப்பு எப்படிப்பட்டது? நாம அதைத்தான் பார்க்கிறோம். நீங்க மற்ற சுற்றுலா பயணிகளுடைய நிலவரத்தை இப்னு பத்தூத்தாவோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இவர் ஒரு பேரறிஞர், சென்ற இடத்திலெல்லாம் மதிக்கப்பட்ட பேரறிஞர். இவருக்கும் டெல்லிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? வந்த இடத்துல, அதுவும் யாரு? முகமது பின் துக்ளக். நீங்க வித்தியாசமான அரசர்கள்ல ஒருத்தர், அவர்கிட்ட ஒருத்தர் மரியாதையை வாங்குறதே, அவர்கிட்ட கொஞ்ச நாள் ஒரு ஆள் சேர்ந்து இருக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். அவர்கிட்ட நீதிபதிங்கிற பதவி வாங்கி இவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தார். டெல்லியினுடைய காலியாக நீதிபதியாக 7 வருஷம் பொறுப்புல இருந்தார். இடையில ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டது. இப்ப அந்த சின்ன பிரச்சனையில துக்ளக்கு இவர் மேல சந்தேகம் வந்துருச்சு. துக்ளக்கு எதிராக கிளர்ச்சி செய்த ஒரு ஆலிம், அவருக்கு இவரை ஒரு தடவை சந்திச்சிருக்காரு. சந்திச்சது வேற காரணத்தினால, ஆனா ஒரு சந்தேகம் வந்துருமா இல்லையா? துக்ளக்கு இவர் மேல சந்தேகம் வந்துச்சுன்னு தெரிஞ்ச உடனே துக்ளக் இவருடைய வீட்டுக்கு காவலாளிகளை நியமிச்சார். அந்த காலத்துல துக்ளக் ஒரு ஆள் வீட்டுக்கு காவலாளிகளை போட்டுட்டாருன்னா அவர் கதை முடிஞ்சுதுன்னு அர்த்தம். இப்னு பத்தூத்தாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. பெரிய திடீர்னு அரச பதவிகள்ல வரும்போது இந்த மாதிரி எல்லாம் ஆபத்துகள் இருக்கிறது சகஜம்தான். அவரு 31,000 தடவை ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் ஓதி இருக்கிறார். இதை தெரிஞ்ச உடனே 5 நோன்பு வச்சிருக்கார். 5 நோன்பு வச்சு, யா அல்லாஹ் இந்த ஆபத்திலிருந்து என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி நோன்பு வச்சு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் நிறைய ஓதி இருக்கார். ஓதியதன் பயன் என்னன்னா, துக்ளக்கினுடைய மனசு மாறிடுது. முகமது பின் துக்ளக் அவரை கூப்பிட்டு சொல்றாரு, நீ என்ன நினைக்கிற? இப்ப இவர் சொன்னாரு, நான் இன்னொரு ஹஜ்ஜுக்கு போலான்னு நினைக்கிறேன். ஹஜ்ஜுக்கு போவேனா, நீ என் சார்பா சீனாவுக்கு தூதரா போயிட்டு வான்னு அனுப்புற. தூதராக போறதுங்கிறது ஒரு பெரிய அந்தஸ்து தான். அது எங்க அனுப்புறாரு? சீனாவுக்கு அனுப்புறாரு. சீனாவுக்கு போறது தான் உலகத்துல ரொம்ப கஷ்டமான பயணமாக இருந்த சூழ்நிலையில சீனாவுக்கு போன்னு அனுப்புறாரு. சீனாவுக்காக அவர் குஜராத் வழியாக புறப்பட்டு வரும்போது, கோழிக்கோட்டுக்கு பக்கத்துல வரும்போது அவருடைய கப்பல் உடைஞ்சு போயிருது. உடைஞ்சு போனதுனால அரசர் கொடுத்தனுப்பிய நிறைய அன்பளிப்புகள், இவருடைய செலவுக்காக கொடுத்தனுப்பின காசு எல்லாம் இந்த உடைஞ்சு போன கப்பல்ல கீழே கொட்டி காணாமல் போயிருது, கடல்ல விழுந்து காணாமல் போயிடுது. அவர் நிர்பந்தமாக கோழிக்கோட்டில் தங்க வேண்டியவர் ஆகிறார். அதனால தென்னிந்தியாவினுடைய பல பகுதியிலும் தங்கி இருக்கிறார். ஏன்னா இப்ப அவர் போகணுமா இல்லையா? அடுத்து அவருடைய பயணத்தை தொடரணும், அவர் சீனாவுக்கு போகணும். அந்த பயணத்துக்கு இடையில ஏற்பட்ட தடங்கள் காரணமாக தென்னிந்தியாவில் தங்குறார், கோழிக்கோட்ல தங்குறார். தமிழ்நாட்டினுடைய சில பகுதிகளுக்கும் வர்றாரு. பெரியபட்டணம்னு ஒரு ஊரு, ராமநாதபுரத்துக்கு பக்கத்துல பெரியபட்டணம்னு ஒரு ஊர் இருக்கு, கீழக்கரைக்கு பக்கத்துல. கீழக்கரைக்கும் வந்திருக்கிறார்ன்ற தகவல் இருக்கு. கீழக்கரைக்கு பக்கத்துல பெரியபட்டணம்ங்கிற ஊரை பத்தி அவர் குறிப்பு எழுதுறார். அந்த ஊருக்காரங்க பொதுவா தமிழ்நாட்டு மக்களுடைய விருந்தோம்பல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற குறிப்பெல்லாம் எழுதுறாரு. நம்ம அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். அவரு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு, இங்க தங்குறாரு. தங்கி இருந்த போதும் சிறுமா அவருக்கு என்ன தோணுதுன்னா, இது நம்மளுடைய பயண திட்டத்துல நம்ம ஏதோ பின்வாங்கிட்டோம்னு ஆகி போயிடும். இங்க ஒரு இடம் கிடைச்சோம்னா இங்கேயே தங்கிட்டோம், பின்வாங்கிட்டோம்னு ஆகி போயிடும். நம்ம அப்படியெல்லாம் பின்வாங்க முடியாதுன்னு திரும்ப முயற்சி செய்து, சீனாவுக்கு போகிற முயற்சி செய்து, திரும்ப அவர் முயற்சி செய்து மாலத்தீவுக்கு போறார்.
மாலத்தீவுல போனா மாலத்தீவில் இருக்கிற மக்கள் அவரை கொண்டாடுகிறார்கள். ஒரு பேரறிஞர் கொண்டாடுறாங்க. மாலத்தீவுல அவரை காலியாக நியமிக்கிறார்கள். அவர் போக வேண்டிய பயணம் வேற ஒன்று இருக்கு. ஆனாலும் மாலத்தீவு மக்கள் அவரை காலியாக நியமிக்கிறார்கள். அங்கு சில வருஷங்கள் காலியாக இருக்கிறார். அந்த இடத்திலேயும் அவர் தீனை நிலைநாட்டுகிற பணிகளை முக்கியமாக செய்கிறார். நீங்க அவர் டெல்லியில காலியாக இருக்கும் போதும் சரி, நான் அதுதான் சொல்ல வந்தேன். இவர் வந்த பயணத்தில் அவருடைய நோக்கம் மக்களை சந்தித்து தெரிந்து கொள்வது என்று மாத்திரம் இருக்கல, தீனை நிலைநாட்டுவதும் நோக்கமாக இருந்தது. முகமது பின் துக்ளக் டெல்லியில இல்லாமல் போகும்போது இவர்கிட்ட தான் அதிகாரம் இருக்குமா. அந்த அதிகாரம் அவர் கையில் இருக்கிற போதெல்லாம் தீனை நிலைநாட்டுவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார். இங்கே திருப்ப இந்த பயணத்தின் இடையில அவர் சைனாவுக்கு போற பாதையினுடைய இடையில மாலத்தீவுக்கு வர்றாரு. மாலத்தீவுக்கு வந்து பார்க்கிற போது அங்க இருக்கிற மக்கள் முஸ்லிம்களாகத்தான் இருக்கிறாங்க. அவர் கோழிக்கோட்டில் இருக்கிற மக்கள் ஷாஃபி மதுஹபை பின்பற்றுவதா இருந்தாங்க அப்படின்னு அவங்களுடைய பழக்க வழக்கத்தை சொல்றாரு. அதுக்கப்புறம் மாலத்தீவுக்கு போறாரு. மாலத்தீவு மக்கள் எப்படி இருந்தார்கள்னு சொல்றார். மாலத்தீவை ஒரு பெண்மணி ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அவருடைய ஒரு கணவர், ஒரு ஆளு ஆட்சியில் இருந்தாரு. ஆனா அவருடைய மனைவி தான் நிர்வாகங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி மாலத்தீவினுடைய நிலை எப்படி இருந்ததுங்கிறது எல்லாம் எழுதுறாரு. மாலத்தீவுல அவருக்கு நீதிபதி பொறுப்பு கிடைக்குது. மாலத்தீவிலையும் அவர் நீதிபதியாக இருக்கும்போது மிகச் சிறப்பாக இஸ்லாமிய சட்டங்களை அமுல்படுத்துகிறார். அதுல குறிப்பா 2 விஷயம். ஒண்ணு, மாலத்தீவு வந்து அன்னைக்கு வந்து ஒரு துறைமுக நகரம். பயணிகள் வருவாங்களா இல்லையா, கப்பல் சரக்கு கொண்டுட்டு பயணிகள் வந்தா அங்க கொஞ்சம் தங்கிட்டு போவாங்க அப்படின்னு ஒரு துறைமுக நகரமாக இருந்தது. அதனால அங்க என்ன பழக்கம் இருந்துச்சுன்னா, வெளியூர்ல இருந்து கப்பல்ல வர்றவங்க இங்க 2 மாசம் தங்குவாங்களா, 2 மாசத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது தலாக் சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்படி ஒரு நடைமுறை. நிக்காஹ் முவக்கத் அப்படிங்கிற பேர்ல, குறுகிய கால திருமணம் அப்படிங்கிற பேர்ல ஒரு நடைமுறைய சாதாரணமா வழக்கத்துல வச்சிருந்திருக்கிறாங்க அவங்க. இன்னொன்னு, பெண்களிடத்துல மேலாடை போடுகிற பழக்கம் இல்லாமல் இருந்திருக்கிறது. அவர் எழுதுறார், பெண்கள் ஒரு ஆடை தான் அணிஞ்சிருப்பாங்க, மேலாடை போடுகிற பழக்கம் இல்லாம இருந்திருக்கு. மாலத்தீவினுடைய காலியாக பொறுப்பேற்ற உடனே இப்னு பத்தூத்தா போட்ட முதல் உத்தரவு, இந்த குறுகிய கால திருமணம்ங்கிறது இனிமேல் செல்லாது ஒரு உத்தரவு. 2வது உத்தரவு, பெண்கள் மேலே அவர்கள் தங்களுடைய மேல் உடையை மறைத்துக் கொள்ள வேண்டும், உடலின் மேல் பகுதியை மறைச்சுக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டார். அப்ப அவருக்கு கிடைச்ச வாய்ப்புகளை இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்காக பயன்படுத்திக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இங்கேயும் இருக்க முடியாதுன்னு கிட்டத்தட்ட 17 மாசம் என்னமோ 9 மாசம் அந்த மாலத்தீவுல இருக்காரு. அதுக்கப்புறம் கிளம்பி அவருடைய நோக்கமாக இருக்கிற சீனாவை வந்தடைகிறார். அப்ப அவருக்கு என்ன இலக்கு தரப்பட்டதோ அந்த இலக்கை வந்தடை. இது எல்லாம் நாம் எப்படி பார்க்கிறோம்னா, ஒரு 21 வயசில் பயணம் பெறப்பட்ட ஒரு இளைஞனுடைய தீர்மானமான செயல்களாக பார்க்க. இதுக்கிடையில நிறைய துயரங்களை அவர் அனுபவிக்கிறார். சில இடத்துல அவரை பிடிச்சி ஜெயில போடுறாங்க, சில இடத்துல அவரை திருடிட்டு போறாங்க, சில இடத்துல அவர் அந்நியர்னு தெரியாம அவருக்கு தொல்லைகள் கொடுக்குறாங்க, சில இடத்துல நல்ல மரியாதையும் கொடுக்குறாங்க. இத்தனையும் அனுபவித்து கொண்டு அவர் சீனாவுக்கு வந்து சேர்கிறார். சீனாவுக்கு வந்து, சீனாவில் அப்போது அரபுகள் இருந்தார்கள் அப்படிங்கிற செய்தி சொல்றாரு. பல செய்திகளும் சீனாவுடைய உணவுகள் எப்படி இருந்தது. சீனாக்காரங்க அன்னைக்கே தவளையெல்லாம் சாப்பிட்டுருக்காங்க. அன்னைக்குமே அவங்கள்ட்ட இந்த தவளை உயிரினங்களை சாப்பிட்ற பழக்கம் இருந்திருக்கா இல்லையா? சீனாவில் அவங்க தவளை சாப்பிட்ற பழக்கம் அவங்கள்ட்ட இருந்துச்சுங்கிற செய்திகளை எல்லாம் சொல்றாரு. அவங்க அப்படியெல்லாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சீனாவிலிருந்து திரும்பி வர்றார். திரும்பி வர்ற வழியில அவர் இலங்கைக்கு போகிறார். இலங்கைக்கு போய் இலங்கையில பார்த்த செய்திகளை சொல்றாரு. இலங்கையில பீக் ஆதம் மலைன்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கால்பாதம் பதிந்த இடம் இருக்கு, அதை பத்தி சொல்றார். அதை வந்து முஸ்லிம்கள் அதை ஆதம் பீக் என்கிறார்கள். அதே போல கிறிஸ்துவர்களும் அதை கொண்டாடுகிறார்கள், பௌத்தர்களும் அதை கொண்டாடுகிறார்கள், இந்துக்களும் அது ராமபாதம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா மதத்துக்காரங்களும் அந்த இடத்துக்கு போறாங்க. ஆனா அது ஒரு பெரிய காட்டுப்பாதையா இருக்கு. அந்த காட்டுப்பாதையில பயணம் பண்றது ரொம்ப அச்சப்படக்கூடியதா இருக்கு. அட்டைப்பூச்சி கடி நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல காட்டு யானைகள் பயமுறுத்துமா, காட்டு யானைகள் வந்து மக்களுக்கு தொல்லை செய்யுமா. அப்போ ஒரு வலியுல்லா இறைநேசர், அது பேரையும் அவர் சொல்றார், ஒரு இறைநேசர் அங்கு வந்து காட்டு யானைகளை பார்த்து
இனிமேல் இந்த பக்கம் நீங்கள் வரக்கூடாது என்று விரட்டிவிட்டார். அதன் பிறகு மக்கள் அச்சமில்லாமல் ஆதம் பீக்குக்கு சென்றார்கள் அப்படிங்கிற செய்தி எழுதுறார். இப்படி அங்க போய் அதுக்கப்புறம் திரும்ப அவர் அங்க வந்து திரும்ப இந்தியாவுக்கு வந்து சேர்ந்த பிறகு இங்கிருந்து திரும்ப கிளம்பி அவர் ஊருக்கு போறாரு. ஊருக்கு போறதுக்குள்ள எத்தனை வருஷம் ஆயிடுது? 24 வருஷம் ஆயிடுது. 24 வருஷம் கழித்து அவர் ஊருக்கு போய் சேர்கிறார். ஊருக்கு போய் சேர்ந்த பிறகு அதோட அவருடைய பயணத்தை நிறுத்தல. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு பயணம் செய்து அவர் ஐரோப்பாவுக்குள்ள போறாரு. ஒரு பயணம் செய்து திரும்ப ஐரோப்பாவுக்குள்ள போறாரு. அதுக்கப்புறம் பயணம் செய்து இன்னொரு புறம் போறார். மொத்தம் அவருடைய பயணம் 4 பயணம். முதல் பயணம் அவங்க ஊர்ல இருந்து மக்காவுக்கு போனது. 2வது மக்கால இருந்து இப்படி உலக நாடுகள் எல்லாம் சுத்தி இந்தியாவுக்கெல்லாம் வந்துட்டு திரும்பி ஊருக்கு போனது. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை அரபு நாடுகளுக்குள்ள பயணம் போனது. அதுக்கப்புறம் இன்னொரு பயணம் அவர் ஐரோப்பா கண்டத்துக்குள்ள போனது. இப்படி 4 பயணங்கள் செய்துட்டு அவர் ஊருக்கு திரும்பி வந்தார். அவர் வாழ்க்கை முழுக்க பயணங்களாலானதாகவே அவருடைய பயணங்கள் கிட்டத்தட்ட 29 வருஷங்கள் அவருடைய வாழ்க்கை பயணங்களால் நிறைந்ததாக இருந்தது. அந்த பயணங்களில் அவர் பார்த்த அனுபவங்களை சொல்றாரு. அந்த அனுபவங்கள் மிக ஆச்சரியமானதாக இருந்தது. அந்த அனுபவங்கள் சராசரியானதாக அல்ல, மிக ஆச்சரியமானதாக இருந்தது. அந்த பயணங்கள்ல அவர் சொல்றாரு, அவரு பகதாதுக்கு போனார் இல்லையா? அவர் போகும்போது பகதாதுக்கு போனார். பகதாது எப்படி இருந்துச்சுன்னு பகதாது நகரத்தினுடைய சிறப்பை ஏராளமா சொல்றார். பகதாது நகரம் எவ்வளவு சிறப்புக்குரியதாக இருந்துச்சு, அந்த ஊர் அவ்வளவு அங்க இருக்கிற பாத்ரூமை பத்தி சொல்றார். இன்னைக்கும் சரி, உலகத்தில் நாகரீகம் அடைந்த சமூகம் என்பதற்கான ஒரு அடையாளம் பாத்ரூம் தான். நம்ம இன்னைக்கும் சொல்லுவாங்க, நம்ம வீடு சுத்தமா இருக்குங்கிறதுக்கான அடையாளம் எங்க இருக்குங்க? தலகாணிலையும் பாத்ரூம்லயும் இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம தலகாணி சுத்தமா இருந்து பாத்ரூம் சுத்தமா இருந்தா நாம யாரு? சுத்தபத்தமானவங்க. அன்னைக்கும் இருந்திருக்கு. பண்டைய வரலாற்று காலத்தில் நீங்க இந்தியாவினுடைய வரலாற்றை ஹரப்பா மொஹஞ்சதாரோ நாகரீகம்னு பழைய நாகரீகம் சொல்லுவான். அப்பவே எழுதுவான், அந்த மக்கள் சிறப்பான பாத்ரூம் வசதிகளை கொண்டிருந்தார்கள் எழுதுவான். இவர் பக்தாதில் இருந்த பாத்ரூம்களை பத்தி சொல்றாரு. பாத்ரூம்னா பொது பாத்ரூம் தான். பொது பாத்ரூம்ல போய் குளிக்க போனா 3 டவல் கொடுப்பாங்க. ஒரு டவல் கட்டி குளிச்சுக்கிறதுக்கு, இன்னொரு டவல் குளிச்ச பிறகு நீங்க மாத்திக்கிறதுக்கு, 3வது டவல் உடலை தொடச்சிக்கிறதுக்கு. சுடுதண்ணி வேணும்னா சுடுதண்ணி இருக்கும், பச்சை தண்ணி வேணும்னா பச்சை தண்ணி இருக்கும். இந்த நடைமுறை பக்தாத் என்கிற நகரத்தில் மட்டுமல்ல, நாடு முழுக்க சீராக இருந்ததுன்னு எழுதுறாரு. அப்ப முஸ்லிம்களுடைய கலாச்சார சிறப்பு எப்படி இருந்திருக்கிறது? இவர் சொல்ற 700 வருஷத்துக்கு முன்னாலே பக்தாது நகரத்தில் இப்படி மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். குளியலை ஒரு கொண்டாட்டமாக அவர்கள் கருதினார்கள் அப்படிங்கிறார். குளிக்கிறத ஒரு கொண்டாட்டமாக அவர்கள் கருதினார்கள். அதே போல அவர் எழுதுறாரு. அந்த பக்கம் வரும்போது இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய மக்பரா இருக்கு. அதை பார்த்துட்டு சொல்றாரு, இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மதரசா மட்டும் இருக்கவில்லை என்றால், இடைக்காலத்தில் ஏற்பட்ட தாத்தாரியர்களுடைய படையெடுப்புகள்லாம் வந்துச்சு. அந்த படையெடுப்புகள்ல இஸ்லாம் சுத்தமாக அழிந்தே போயிருக்கும். இமாம் அபு ஹனீஃபாவுடைய மதரசா இருந்த காரணத்தால் தான் இங்க அதற்கு பிறகும் இஸ்லாம் எழுந்து நிற்கிறது அப்படின்னு இப்னு பத்தூத்தா சொல்றாரு. அதே போல பசரால இது ஈராக்கினுடைய தலைநகரம் பகதாது. ஈராக்கில் இருக்கிற இன்னொரு ஊர் பசராங்கிற ஒரு புகழ்பெற்ற ஊர். அந்த ஊர்ல அவர் என்ன பார்க்கிறாரு? ஒரு குரான் பார்க்கிறார். என்ன குரான்? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு குரானை ஓதி கொண்டிருக்கும் போது அவங்க கழுத்து வெட்டப்பட்டது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குரான் ஓதிக்கிட்டு இருக்கும் போது அவங்க கழுத்து வெட்டப்பட்டது. அந்த கழுத்து வெட்டப்பட்ட ரத்தம் அவங்க ஓதிக்கொண்டிருந்த அந்த குரான்ல ஒரு பிரதியில பதிவாகி இருக்குது. சூரத்துல் பக்ராவுடைய ஒரு ஆயத்துல பதிவாயிருக்கு. அந்த குரானை நான் பார்த்தேன். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ரத்தம் பதிந்திருந்த அதையும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்து இன்னொரு செய்தி சொல்றாரு. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்றாரு. சிரியாவில் ஷர்மின் அப்படின்னு ஒரு ஊரு,
அந்த ஊர்ல 9 வரைக்கும் சொல்லுவாங்களாம், 10 சொல்ல மாட்டாங்களாம். பல தகவல் இருக்கு. இப்பவும் கூட இப்ப நம்ம சிங்கப்பூர்ல 13 சொல்ல மாட்டாங்க. 13 சொல்ல மாட்டாங்க. 13 அவங்களுக்கு ஆகாத நம்பர். லிப்ட்லயே 13 இருக்காது, 12A தான் இருக்கும். லிப்ட்ல 13ஆம் நம்பர் லிப்ட் இருக்காது. வீட்டு நம்பர்ல 13ஆம் நம்பர் வீடு போட மாட்டாங்க, 12A போட்டிருப்பான். அது சில ஊர்களுடைய பழக்கம். இவர் எழுதுறாரு இப்னு பத்தூதா, அந்த காலத்துல ஷர்மின் அப்படிங்கிற ஊர்ல 10ன்னு சொல்ல மாட்டாங்க, 9-1 சொல்லுவாங்க. 9-1 சொல்லுவாங்க. இன்னொரு செய்தி எழுதுறாரு, குவாரிசம் அப்படிங்கிற நாட்டுக்கு நான் போனேன், அங்கே தொலை வராதவர்களுக்கு சவுக்கடி கொடுக்கப்படும். யாரும் தொலை வரலன்னா அவங்களை கூட்டிட்டு சவுக்கடி கொடுப்பாங்க. அதுக்குன்னு பள்ளிவாசல்ல ஒரு சவுக்கு மாட்டி வச்சிருந்தாங்க. தொலை வராதவங்களுக்கு 5 தீனார் ஃபைன் போடப்படும். 5 தீனார் அவர்கள் கொடுக்கணும்னு ஃபைன் போடப்படும். இப்படி ஒரு சூழ்நிலை குவாரிசம் நாட்டில் இருந்தது அப்படிங்கிறாரு. இன்னொரு ஊரை பத்தி சொல்றாரு, அல்காத் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போறாரு. அந்த ஊருக்கு போனா அந்த ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க இவரை சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது ஒருத்தர் சொல்றாரு, அந்த ஊரினுடைய காஜி சொல்றாரு, வாங்க ஆளுநரை போய் பார்த்துடலாம், நம்ம ஆளுநரை போய் பார்த்துடலான்னு கூப்பிடுறாரு. அப்ப அங்கிருந்த ஒரு அறிஞர் ஷேக் முகமது அல் வக்கி அப்படிங்கிறவரு சொல்றாரு, நீங்க வெளியூர்காரர், நியாயமா உங்களைத்தான் நாங்க பார்க்கணும், நீங்க யாரையும் பார்க்க போக வேண்டியதில்லை, நீங்க ஆளுநரை பார்க்க போக வேணாம், நாங்க அவருக்கு சொல்றோம், அவரு உங்களை பார்ப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் என் இடத்திலேயே இருந்துகிட்டேன். தகவல் ஆளுநருக்கு போய் ஆளுநர் என்னை சந்தித்தார், சந்தித்து என்னை மதித்து தன்னுடைய இல்லத்துக்கு அழைத்து சென்று என்னை உபசரித்தார் அப்படின்னு அங்க நடந்த விஷயத்த சொல்றாரு. அதே போல இந்தியாவுக்கு இந்தியாவில் முகமது பின் துக்ளக்கினுடைய அரசு எப்படி இருந்தது சொல்றாரு. முகமது பின் துக்ளக் ஒரு முன்கோபியா இருந்தாரு. கோபத்துல அவர் என்ன சட்டம் சொல்றாரோ அதுதான் சட்டம். தண்டனைக்குரிய கைதிகள் வந்துட்டாங்கன்னு வைங்களேன், கைதிகளை கடுமையான தண்டனைக்குரியவனா இருந்தா இவன் காலை வெட்டி கையோட தெய்யும் பாரான், கையை வெட்டி காலோட தெய்யும் பாரான். கையை வெட்டி செய்வாங்க, காலோட தைச்சிருவாங்க. இப்படியெல்லாம் ஒரு அஜரத்து துக்ளக்கை எதிர்த்து ஏதோ பேசிட்டார். எதிர்த்து பேசல, துக்ளக் சொன்னதை ஒத்துக்கல. அந்த அஜரத்துக்கு என்ன தண்டனை கொடுத்தாராம், தாடி முடி ஒவ்வொன்னா புடுங்குங்கன்னு தண்டனை கொடுத்தாராம். இதெல்லாம் எழுதியிருக்கிறார். முகமது பின் துக்ளக் கொஞ்சம் முன்கோபியா இருந்தாரு. ஆனா அவர் சில நேரத்துல தண்டனை கொடுக்கறது ரொம்ப வித்தியாசமான தண்டனைக்குரியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு விஷயம் சொல்றாரு, இந்தியாவில் நான் பார்த்த விஷயங்களில் என்னை மிகவும் உலுக்கியது உடன்கட்டை ஏறுதல். ஒரு இடத்துல உடன்கட்டை, ஒரு கணவன் இறந்து போன தீயில அவனுடைய மனைவியை தள்ளினாங்க, அதை பார்த்து நான் என் குதிரையிலிருந்து கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்றார். அதுக்கு அப்புறம் இந்தியாவில் அவர் துக்ளக்கின் சார்பில் ஆட்சியாளராக இருந்தார் பாருங்க. அந்த நேரத்தில் இப்னு பத்தூதா செய்த வேலைகளில் மிக பிரதானமானது பெண்களை பாதுகாப்பதற்கான சட்டங்களை உறுதியாக நிலைநாட்டி, நிறைய சட்டங்கள், பெண்களை பாதுகாப்பதற்கான சட்டங்களை அவர் கொண்டு வந்தார். அதே போல அவர் மாலத்தீவுக்கு போனாரா இல்லையா? மாலத்தீவுல ஹதீஜா என்கிற பெண்மணி ஆட்சி செய்து கொண்டிருந்தார். ஆட்சி முழுவதையும் ஹதீஜாவை கவனித்தார் அப்படின்னு சொல்றாங்க. மாலத்தீவில் வீடுகள் எல்லாம் மரத்தால் செய்யப்பட்டதா இருந்தது. மாலத்தீவு மக்கள் பேப்பரை ரொம்ப பத்திரமா வச்சுக்குவாங்க. காரணம், பேப்பரை குரான் எழுத மட்டுமே அவர்கள் பயன்படுத்தினார். அந்த காலத்துல பேப்பர் கஷ்டம் தானே கிடைக்கிறது. பேப்பர் கிடைச்சா அதை பத்திரமா வச்சுக்குவாங்க. அவங்க குரான் எழுதுவதற்கு மட்டுமே அதை பயன்படுத்துவார். ஆண்கள் இடுப்பில் ஒரு துணி அணிஞ்சுக்குவாங்க, அவ்வளவுதான், இடுப்புல ஒரு துணி அணிஞ்சுக்குவாங்க. பெண்கள்கிட்டையும் கீழே மட்டும்தான் ஆடை போடுற பழக்கம் இருந்துச்சு, மேல ஆடை போடுற பழக்கம் இல்லை. அப்பவும் சொல்றாரு, மாலத்தீவுல இந்த கேரளால இருக்கிற இப்ப இருக்கு பாத்தீங்களா, அந்த கர்ச்சீப்பு கட்டிக்கிற பழக்கத்தை அப்படி சொல்றாரு. கேரளாவில் பலர் கைக்குட்டையை தலைக்கு கெட்டிக்கொள்பவர்களாக இருந்தார்கள் அப்படின்னும் சொல்லியிருக்கிறார். அதே போல அவர் கர்நாடகாவுக்கு பக்கத்துல சரோவர் நதி ஓடக்கூடிய ஹனோவர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போயிருக்காரு. அந்த ஊரை பத்தி சொல்றாரு, ஹனோவர் ஊரில் இருந்த பெண்கள் அத்தனை பேரும் ஹாஃபில்களாக இருந்தார்கள். ஹனோவர்ங்கிற ஊர்ல
பெண்கள் அத்தனை பேரும் ஹாஃபில்களாக இருந்தார்கள். பெண்களுக்கு குர்ஆனை மனப்பாடம் செய்து கொடுப்பதற்காக 13 மதரசாக்கள் அந்த ஊரில் இருந்தன. இது போல ஒரு ஊரை நான் வேறெங்கும் பார்த்ததில்லைன்னு ஹனோவர் நகரை பத்தி அவர் எழுதுறாரு. அதே போல தமிழ்நாட்டுல பத்தன் அப்படின்ற ஊருக்கு போனதா சொல்றாரு. அந்த பத்தன் அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கிற பெரியபட்டினம்ங்கிற ஊருன்னு ஹிஸ்டரியில சொல்றாங்க. பெரியபட்டினத்துக்கு வந்தாரு. அங்க ஃபக்கீர்கள் இருந்தாங்களாம். ஒரு பெரிய கல்பள்ளி வாசல் அங்க இருக்கு. அந்த 30 ஃபக்கீர்கள் இருந்தாங்க. அந்த ஃபக்கீர்களுடைய ஆச்சரியமான நிலைமையை சொல்றாரு. ஒரு ஃபக்கீர்கிட்ட சிங்கம் இருந்துச்சு, இன்னொரு ஃபக்கீர்கிட்ட ஒரு மான் இருந்துச்சு. சிங்கமும் மானும் ஒன்றாக அந்த ஊரில் இருப்பதை நான் பார்த்தேன் எழுதுறார்கள். அவங்க அப்படி வச்சிருந்த அந்த ஃபக்கீர்கள் சிங்கத்தை எப்படி கட்டுப்படுத்தி வச்சிருந்தாங்க, மானை எப்படி கட்டுப்படுத்தி வச்சிருந்தாங்க, அதை நான் அந்த பெரிய பட்டணத்தில் நான் பார்த்தேன் எழுதுறாரு. அதே போல தமிழ்நாட்டு மக்கள் வெத்தலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருந்தார்கள். தங்கம் வெள்ளி கொடுப்பதை விட வெற்றிலை கொடுப்பது அவர்களிடத்தில் அதிக மரியாதைக்குரியதாக இருந்ததுன்னு எழுதுறாரு. மலேசியாவுக்கு போறார். மலேசியாவுடைய நிலைமையை பத்தி சொல்றார். மலேசியாவில ஊழியர்கள் அவர்களுடைய எஜமானருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒரு ஊழியன் ஏதோ தப்பு செஞ்சுட்டான், அவன் எஜமானன் அவனை கூப்பிட்டு மெதுவா சொன்னான், நீ இந்த மாதிரி தப்பு செஞ்சுட்ட அப்படின்னு மெதுவா சொன்னான். அந்த ஊழியன் வெளியே வந்து அவன் வச்சிருந்த கத்தியால அவன் கழுத்தை வெட்டி அவனே தண்டனை நிறைவேற்றி கொண்டான். இதை நான் என் கண்களால் பார்த்தேன் அப்படின்னு எழுதுறார். அப்ப ஊழியர்கள் எஜமானருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பார்களாக இருந்தார்கள்னு பார்த்தேங்கிறாரு. அதே போல சீனாவுக்கு போன இடத்துலையும் சீனாவில் அவர் பார்த்த விஷயங்களை எல்லாம் சொல்றாரு. அப்படி அவரு 1325 1349 வரைக்கும் 24 வருஷம் ஒரு பயணம். 1352 சஹாரா அரபு பாலைவன பகுதிகளுக்கு ஒரு பயணம். 1354 ஸ்பெயினுக்கு ஒரு பயணமாக மொத்தம் 30 வருஷம் அவர் பயணம் செய்து விட்டு ஊருக்கு வந்தார். திரும்ப மொரோக்கோவுக்கு வந்தார். மொரோக்கோவில் அப்ப இருந்த அமீர் அபு இனான் ஃபாரிஸ் அப்படிங்கிறவரு இவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இவருக்கு மீண்டும் காசி பொறுப்பு கொடுத்தார். ஏற்கனவே அவங்க காசி குடும்பம் தான், அவருக்கு காசி பதவியை கொடுத்தார். கொடுத்துட்டு அவர் ஒண்ணு சொன்னாரு, நீங்க ஒண்ணு செய்யுங்க, தினசரி அரச சபைக்கு வந்து உங்களுடைய பயணத்துல நீங்க பார்த்த விஷயங்களை சொல்லுங்க. இவ்வளவு தூரம் பயணம் பண்ணிருக்கீங்க, அதனால தினசரி நீங்க அரச சபைக்கு வந்து நீங்க பார்த்ததை சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். 2 வருஷம் சொன்னாராம். அவருடைய அனுபவங்களை புறப்பட்டதிலிருந்து, மொரோக்கோவிலிருந்து புறப்பட்டதிலிருந்து, 21 வயசுல புறப்பட்டதிலிருந்து திருப்பி வந்தது வரைக்கும் அவருடைய அனுபவங்களை அரச சபையில 2 வருஷம் சொன்னாராம். அரசர் என்ன ஏற்பாடு செய்திருந்தார் என்றால், அவருடைய ஒரு பணியாளர் இப்னு ஜஸா கல் அப்படிங்கிற ஒரு பணியாளர்கிட்ட அவர் சொல்றத அப்படியே நோட் பண்ணிக்கிங்கன்னு சொன்னார். அப்படி 2 வருஷமாக அரசு சபையில் அவர் சொன்ன தகவல்கள் எல்லாம் அப்படியே குறிப்பெடுத்து பத்திரமாக பாதுகாக்கப்பட்டது. அதுக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க, துஹ்ஃபத்துன் நுல்லாரி ஃபி கராயிபில் அம்சாரி வ அஜாயிபில் அஸ்ஃபார். பார்வை பார்த்த ஆச்சரியமான கொடைகள், எங்க தூர தேசங்களில் பார்த்த அபூர்வமான பயணத்தில் தூர தேசங்களில் பார்த்த ஆச்சரியமான கொடைகள் அப்படின்னு சொல்லி தலைப்பிட்டாரு. அதை சுருக்கமா என்ன சொல்லிக்கிட்டாங்கன்னா, ரெஹலத்துல் பத்தூதா, பத்தூதா அவனுடைய பயணங்கள்னு சொல்லி சுருக்கமான பேர் வச்சுக்கிட்டாங்க. அதுல அவர் பார்த்த செய்திகளை எல்லாம் தொகுத்தாரு. இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய பொக்கிஷம் கிடைத்தது. இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் கிடைத்தது. அவர் இவ்வளவு செய்தவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நான் போனேன். அறிவை தேடி செல்வது மனிதனின் முதற்கடமை. அவர் சொல்றார், பத்தூதா சொல்றார், அறிவை தேடி செல்வது மனிதனின் முதல் கடமை. எனது பயணம் முழுவதுமே அறிவை தேடி நான் மேற்கொண்ட முயற்சிகளே. அப்படி பயணம் செய்த ஒரு பயணி யார்தான்? உலகம் முழுக்க சுற்றுப்பயணத்தை அறிவை தேடி சென்றது. போய் சேர்ந்த இடத்தில எல்லாம் மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வாய்ப்பு கிடைச்ச இடத்தில எல்லாம் மார்க்கத்தை நிலைநாட்டியது. திரும்ப வந்து அத்தனை செய்திகளையும் பாதுகாத்து உலகத்துக்கு சொன்னது மிகப்பெரிய ஒரு விஷயம். இப்படி ஒரு பேரறிஞர் முஸ்லிம்களிடத்தில் இருக்கிறார். இது போல இந்த துறையில
இந்த துறையில சுற்றுலா, உலக சுற்றுலா பயணிகளின் துறையிலே இவ்வளவு சிறப்பான சாதனை படைத்த ஒருவர் இப்னு பத்தாத்தாவை போல வேறொருவரும் இல்லை. வரலாற்று அறிஞர்கள் சொல்வது போல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டதிலிருந்து நீராவி கப்பல் என்ஜின் கண்டுபிடிக்கப்படுகிற வரைக்கும் இப்னு பத்தூத்தாவை போல பயணம் செய்த ஒருவர் இல்லை. தன்னுடைய அறிவில் சாதனை படைத்தவரும் அவளை போர் ஒரு மகத்தான பேர் அறிவுக்கு சொந்தக்காரராக அவர் இருந்தார். அவருடைய அந்த பயணங்களுடைய தொகுப்பு உலகத்திற்கு ஏராளமான தகவல்களை கொடுத்திருக்குது. வரலாற்றுக்கு ஏராளமான தகவல்களை பல சமுதாய மக்களும் தங்களுடைய சமூகத்தின் முற்கால வரலாறுகளை அறிந்து கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை அது கொடுத்திருக்கிறது. இவர் 703 பிறந்தாரு. 78 வயசு வரைக்கும் உயிர் வாழ்ந்து மௌத்தானாரு. அதே மொரோக்கோவிலேயே அவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய கல்லறை இன்னும் மொரோக்கோவிலேயே இருக்கிறார். மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞராக வாழ்ந்தவர். அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அந்த இளைஞருடைய அந்த அந்த ஒரு உறுதியை அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தரணும். பாருங்க, ஒரு நோக்கம் வச்சுக்கிட்டு 21 வயசுல பலருக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும், சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கிற நேரத்துல இப்படி உலகம் சுத்தி பார்க்கணும். அது என்ன பாருங்க, இஸ்லாம் இவ்வளவு பரவியதா, அந்த இஸ்லாம் பரவன நாடுகளுக்கெல்லாம் நாம் போகணும். அதை அவர் சொல்றாரு, தாருசலாம், தாருல் ஈமான், ஈமான் பரவிய தேசங்களுக்கெல்லாம் நாம் போகணும்னு சொல்லி பயணம் செய்த ஒரு அருமையான பயணி இப்னு பத்தூத்தா. அவர் நமக்கு சொன்ன செய்திகள் ஏராளம். அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு இஸ்லாம் இந்த உலகத்திற்கு கொடுத்த மிகச்சிறந்த அறிஞர்களின் பட்டியலை அல்லாஹ் அவரையும் வைத்திருக்கிறார். அவருடைய புகழை அல்லாஹ் மேலும் உயர்த்தி வைப்பானாக. அவரை போன்ற நல்லறிஞர்களிடமிருந்து பயன்பெற்று கொண்டவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக என்று துஆ செய்து நிறைகிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.